ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர், அதாவது எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி என்ன அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம விளாக் தான். இந்த விளாகில் ஃபஸ்ட் வேலைகள் என்ன அப்படின்னா, இட்லி தோசைக்கு போட்டு நிறைய நாள் ஆகுது. அதனால இன்றைக்கி எப்படியாவது போட்டுறணும் அப்படிங்கிறதுக்காக இட்லி தோசைக்கு உளுந்தும் அரிசியும் போட்டுக்கிட்டேன். இந்த அரிசி இன்றைக்கி ரேஷன் கடையில் கிடச்சிது. அதனால இன்றைக்கி செக் பண்ணி ஒரு உருண்டை அரிசி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக ரெண்டுமே தண்ணியில் நனைய வச்சுருந்தேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே மாமனார் ரேஷனில் வாங்கிட்டு வந்தார். அது எல்லாமே நான் பெட்டுன்னே நான் செய்ததுனால எல்லாமே, அதாவது என்ன சொல்லுவோம், கடாயில் நான் போட்டு வச்சுருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க இன்றைக்கி வாங்கிட்டு வருவாங்கன்னு தெரியாது. என்னென்னா, அவர் வாங்கிட்டு வரப்போ நம்ம பெட்டுன்னு எல்லாம் மாற்றி கொடுத்துடணும். இல்லைன்னா ஏதாவது சொல்லிடுவார். அதுக்கு வேண்டி நான் பெட்டுன்னு, ஏன்னா கண்டெய்னர்லாம் போடுறதுக்குனா டைம் ஆயிரும். அப்போ அதனால கையில் கிடச்ச பாத்திரத்தில் வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக பச்சரிசி, பருப்பு, சுகர், இந்த மாதிரி ஐட்டங்கள், அதுக்கப்புறமா கோதம்பு எல்லாமே அப்படி வச்சுக்கிட்டேன். அவர் போனதுக்கப்புறமா எடுத்து மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இந்த மாங்காயில் ஒரு கதை இருக்குது. இந்த மாங்காய் மாமனார் வீட்டுக்கு நேற்றுக்கு போகப்போ பக்கத்தில் ஒரு அக்கா வீட்டில் மரம் இருக்குது. அதெல்லாம் ரோட்டு சைடு தான் விழும். அவங்க வீட்டில் இல்லை, எல்லாமே விழுந்து கிடக்குது. நாங்கள் ஒரு கம்பு எடுத்து ஒரு அடி அடித்தோம். 5-6 மாங்காய் விழுந்து. சரி, அதை வச்சு நான் மீன் கறி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மீன் இருந்தது. அதை பாதி வறுக்கிறதுக்கு, பாதி கறி வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா அந்த நேரத்தில் நமக்கு இன்னும் கண்டெய்னரில் ஒவ்வொன்றிலையாக மாற்றிடலான்னு. ஏன்னா ரிலையன்ஸில் போய் அன்றைக்கி சாதனம் வாங்கினாலாம். அதில் சுகர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 3 கிலோ வாங்கிட்டு வந்துட்டோம். அப்படிலாம் இருக்கப்போ கண்டெய்னர் பேலன்ஸ் இல்லாமல் ஆகிட்டு அந்த மாதிரி. அதுக்கப்புறமா இந்த கண்டெய்னரை எடுத்து கழுகி அதுக்கப்புறமா காய வச்சு ஒவ்வொன்றா அப்படி மாற்றிட்டே இருக்கிறேன்னா, இங்கே ரைஸை வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலையும் நடந்துட்டு இருக்குது. நான் சொன்னது போல் நமக்கு மாமனாருக்கு அதாவது அவர் நான் வீட்டில் இருக்கோம் அப்படின்னா, பிள்ளைங்கள்லாம் இருக்கப்போ உள்ளாடி கொஞ்ச நேரம் இருந்து பிள்ளைகிட்ட பேசிட்டு எப்படி போவேன். நான் ஒத்தைக்கு இருக்கேன் அப்படின்னா வீட்டுக்குள்ளுக்கே வரமாட்டார். வாங்க உள்ளுக்கனாலாம் வரவே மாட்டார். சில நாள் எப்படியே வந்துடுவார். ஒரு சாய் போட்டு தரேன் அப்படின்னு சொன்னா வந்துட்டு அதெல்லாம் குடிச்சிட்டு போயிடுவார். இல்லைன்னா வீட்டுக்குள்ளே வரமாட்டார். ஆனால் ரேஷன் அரிசி தரப்போ என்ன அப்படின்னா, டகார்னி எல்லாமே திண்ணை மீன்ஸ் என்னது சிட் அவுட்டில் இறக்கி வச்சுட்டு பெட்டு பண்ணி நமக்கு சாதனம் எடுத்து கொடுத்துடணும். மாற்றி, அதாவது சாதனம் கொண்டு வந்ததை மாற்றி கொடுத்துடணும். அதனால அது எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியாது. நான் அவருக்கு பயப்படுறேன்னா இல்லைன்னா அது மரியாதையானு எனக்கு தெரியலை. ஒரு பயமும் உண்டு. என்னென்னா, ஏதாவது நம்ம தப்பு செய்தோம் அப்படின்னா அது நின்ன இடத்துல வச்சே சவுண்டு போட்டுருவாரு. சீக்கிரம் வரமாட்டியா, சீக்கிரம் நான் வெயிலில் நிற்கணுமா, அது மாதிரி எதுவும் சவுண்டு போட்டுறேன். அதனால் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக டகர்னு எல்லாமே அப்படி செய்திருவேன். இங்கே மாங்காய் கட் பண்ணிவிட்டேன். முருங்கைக்காய் இருந்து அதையும் கட் பண்ணி மீனுக்கு கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சமாக பூண்டு, ஜீரகம், சின்ன ஆனியன் எல்லாம் போட்டு அரைச்சி நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே ஆயிரும். சூப்பராக அரைச்சியும் எடுத்துக்கிட்டேன். இந்த மஞ்சள் பொடி கொஞ்சமாக மீன் வறுக்கிறதுக்கு வேண்டி மிளகு துருமுனேன். அதில் நிறைய மஞ்சள் ஆட் பண்ணிக்கிட்டேன். டகர்னு எடுத்து தனியாக வச்சுருந்தேன். சரி, எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சமாக வத்தல் தூள் எல்லாம் தான் அதில் ஆட் பண்ணி சூப்பரான மீன் கறி. இந்த மீன் எப்படா கொதிக்கேன், எப்படா சாப்பிடலான்னு இருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம விளாகில் இந்த மாதிரி மாங்காய் முருங்கைக்கெல்லாம் போட்டு கறி வச்சு நிறைய நாள் ஆகுது. அதில் எனக்கு ரொம்ப கொதியாட்டு இருக்குது. எப்படா கொதிக்கும் அப்படின்னு ஃப்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இந்த நம்ம கறி வச்ச இந்த சாறு கூட 2 துண்டு பொரிச்ச மீனை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி அப்புறமா உப்பு உப்பு கண்டெய்னரில் உப்பும் தீந்து போச்சு. அதுவும் எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி வேலைகள், சின்ன சின்ன வேலைகள்லாம் நடந்துகிட்டே தான் இருக்குது. நான் இன்றைக்கி இந்த பேன் எடுத்திருக்கேன். எனக்கு இது நல்லா பிடிக்கும். சிம்பிளானது. ஏற்கனவே ஒன்று பெருசு உண்டு, ஆனால் இது சிம்பிளாக இருக்கப்போ அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இதனுடைய கோட்டிங் இன்சைடு வெள்ளை கலர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னே ஒரு கடாய் வாங்கினேன். அதில் போகிறதுக்குள்ளே சான்ஸ் இருக்குது. லைட்டாக ஒருமா புளியாக வந்திருக்குது. அப்போ தான் நினச்சேன், சரி இது வாங்கவே கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் இதுக்கு சைஸும் இருக்க கலரும் பார்த்து சரி வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக. மீன் ஃப்ரை ஆகுதுனால அப்பப்போ தும்மி எடுக்கிறேன். எனக்கு மீன் லைட்டாக கறியவோ இந்த மாதிரிலாம் செய்துட்டுனா நமக்கு நாசியில் பிடிக்கும்ல, அந்த இதான் எனக்கு உண்டு. தும்மி அந்த மாதிரி இருக்கிறேன்னா. அதுக்கப்புறமா நம்ம இன்னைக்கு குலோப் ஜாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரிட்ஜை பார்த்தேன். ஃப்ரிட்ஜில் நேற்றுக்கு பார்த்தேன் குலோப் ஜாம் பவுடர் இருந்தது. சரி, 2 இருக்குது, 2யுமே செய்து வச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். பார்க்கும்போது எக்ஸ்பைரி டேட்டுக்கு என்ன 5 மாதம் இருக்குது. ஏன்னா இது மொத்தமே 9 மாதம் கொடுத்துருக்காங்க. அப்போ இது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாங்கினே தான். அதனால நான் 2மே டேட்டு மாறி இருக்குமோ, டேட்டு ஃபினிஷ் ஆகிருக்குமோன்னு பார்த்தேன். இருக்குது. அதனால் ஒன்று எடுத்து நம்ம குலோப் ஜாம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக ஒன்று எடுத்து உள்ளாடி வச்சுக்கிட்டேன். நிறைய நாள் ஆகுது செய்து. பிள்ளைங்களுக்கு வரப்போ இந்த மாதிரி செய்து வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க.
அதுக்கப்புறமா அப்பப்போ வந்து பாத்திரங்கள்லாம் கழுகி வைக்கிறது எல்லாமே நான் வந்து அப்பப்போ தொடச்சி எடுத்து மேலே வச்சுட்டே இருப்பேன். குக்கரெல்லாம் மேலே வச்சாச்சு. இப்போ என்ன தேடை அப்படின்னா நமக்கு வந்து மிக்ஸி ஜார் வந்து தேங்காய் அரைக்கக்கூடியது. அதில் மூடியில் உள்ள ஒரு சின்ன ஒரு பகுதி உண்டு. அதை காணல, 2 நாளாக தேடிட்டே இருக்கேன். அது இதில் இருக்குன்னு எனக்கு தெரியல. இங்கே மீனுக்கு வந்து மாங்காய் வந்து போட்டேனால புளி போடலை. அதுக்கப்புறம் வாயில் வச்சு பார்த்தேன், புளி குறைவாக இருந்தது. அப்போ நமக்கு ரசத்துக்குள்ளே புளி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி ஊற்றிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதுவும் இது பண்ணிக்கிட்டேன். அவங்க வந்து ரைஸ் குக்கரில் வந்து சோறு வந்து வார்த்து வச்சாச்சு. இங்கே மீனும் ரெடி ஆகிட்டு இருக்குது. உப்பெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சரி, நம்ம வந்து சமையல் செய்தாலும் நம்ம இன்றைக்கி சீக்கிரமாக சாப்பிட்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கேன். இங்கே வந்து இந்த கடாய் வந்து மீன் கழுவுறதுக்கு வேண்டி எடுத்தேன். சரி, ஆயில் அப்ளை பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக. சூப்பரான கடாய். ஆனால் வந்து இதே போல் என்ன ஒன்று வாங்கணும்னு எனக்கு ஆசை. இந்த மாடலில், இந்த மாடல் இது தான், ஆனால் வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும், நல்ல வெயிட்டாக இருக்கும். அப்படி ஒன்று வாங்கணுன்னு இந்த கறி ரெடி ஆன உடனே நம்ம சாப்பிட்றலாம் அப்படிங்கிறதுக்காக ரெடி ஆக்கிட்டேன். சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டேன். ஃப்ரை பண்ணது வந்து நான் ஆசிஷல் சொல்லை போல தான். அந்த மீன் கறி ஒன்றும் தொடவே மாட்டாங்க. இந்த அரப்பு ஊற்றியாவது சாப்பிடுங்கன்னு சொன்னால் கூட சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கும் சும்மா ரசமாக வச்சு ஒரு மீன் ஃப்ரையும் வச்சு ஆளுக்கு 2-3 கொடுத்தாலே போதும். இங்கே வந்து அதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கு கிடந்து நல்லா உறங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா குலோப் ஜாமுக்கு வந்து வந்துட்டேன். இது வந்து இந்த பவுடர் வந்து ஒரு டேஸ்ட் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு உப்பு டேஸ்ட்டு மட்டும்தான் இருக்கும். அந்த பவுடரை வந்து நம்ம கொஞ்சமாக பால் மிக்ஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த பதத்தில் சூப்பராக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். அதுக்கப்புறமா நான் வந்து சின்ன சின்ன வந்து ஒரு பாலாட்டு தான் நான் உருட்டினேன். ஆனால் வந்து நம்ம சுகர்லலாம் போட்டு எடுத்து வரப்போ பெரிய பெரிய பாலாட்டு இருக்குது. பிள்ளைங்க கேட்டாங்க, ஏம்மா இந்த மாதிரி பெருசாக செய்திருக்கீங்க அப்படின்னு. அப்போ தான் நான் சொன்னேன், நான் இப்படி நல்ல சின்னதாக தான் செய்தேன். அது வந்து சுகர் வாட்டரெல்லாம் குடிச்சு எடுத்து அது நல்லா பெருசாகிட்டு அப்படின்னு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. என்ன ஒன்று இருக்குது, அதே வந்து இன்றைக்கி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு 3/4 லிட்டர் இருக்கும் தண்ணிக்கு. 3/4 லிட்டர் ஆனால் தேவையாதுன்னு எனக்கு தோணுச்சு. எப்படியும் 1 லிட்டராக தான் வேணும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தான் பீசஸ் இருக்குது. ஆனாலுமே அது வந்து தேவையாமல் தான் இருந்தது எனக்கு. நான் வந்து ஒரு 3/4 லிட்டர் கொஞ்சம் மேலே ஒரு தண்ணிக்கு 1 கிளாஸ் அளவுக்கு சுகர் போட்டு நல்லா காய்ச்சி அங்கே ஆற வச்சுட்டேன். ஒரு பிளேட்டில் தண்ணி ஊற்றி அதை அதுக்கு மேலே வச்சு ஆற வச்சுட்டேன். இங்கே வந்து தீ வந்து நல்ல ஹீட் ஆகிட்டேன்னா நம்ம வந்து அந்த மாதிரி செய்யப்பா லாஸ்ட்டு வந்து தீயை குறைச்சி வச்சுட்டு தான் இந்த பாலெல்லாம் அதில் போடணும். அது நான் வந்து அப்படி தான் செய்து போட்ட உடனே பிளாக் கலர் ஆகிட்டு அந்த மாதிரி இருந்தது. எல்லாமே செய்து எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக செய்துக்கிட்டேன். அடுத்த ட்ரிப்பு நான் போடப்போ நல்ல சிம்மில் வச்சுக்கிட்டு தான் போட்டேன். பைய மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரியே எடுத்தேன். அழகாக இருந்தது. இவ்வளோ டேஸ்ட்டாக வரும்னு நினைக்கல. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பிள்ளைங்களுக்கு ஈவினிங் வந்து இது வந்து பிரெட் ரோஸ்ட் பிரெட் வந்து ஓவனில் வந்து சூடி அதுக்கு வந்து கெச்சப் வச்சு கொடுத்துக்கிட்டேன். நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டுக்கிட்டாங்க. இப்போ பாருங்கள் தண்ணி நிறைய இருக்குது. இனி இது வந்து ஒரு மணிக்கூர் கழித்து நான் எடுக்கப்போ இந்த தண்ணி ஒன்றுமே காணாது. ஆச்சரியமாக இருக்கும். இப்போ வந்து சூப்பராக இருக்குது. லைட்டாக மிக்ஸ் பண்ணி அப்படியே விட்டுக்கிட்டேன். நான் வந்து இதில் அப்போவே நான் ஒன்று எடுத்து கொஞ்சம் சுகர் வாட்டர்லாம் டிப் பண்ணி அப்போவே சாப்பிட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்கள் பிள்ளைங்கள்லாம் வந்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். தண்ணியெல்லாம் தேவையாது, ஏன்னா முங்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும். நல்லா டைட்டாகி இருக்குது. ஆனால் வந்து கரெக்டான இனிப்பு போட்டு அந்த மாதிரி நமக்கு வந்து திவட்டிடும். நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிடப்ப அது வந்து ரொம்ப இதாட்டு காய்ப்பாங்க, கொஞ்சம் கட்டி தேன் போல் காய்ப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஈவினிங் பிள்ளைங்க ஹாப்பியாக சாப்பிட்டுக்கிட்டாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபங்க்ஷன் நேற்றுக்கு ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் பாட்டெல்லாம் போட்டு. சரி, இதுக்கு பாட்டு வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக, ஒரு வேளை பார்க்காதவங்க இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இப்படியே பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் நினச்சதை விட நல்லாவே நடந்தது. இது சும்மா தான் வந்து, அதாவது என்ன சொல்லுவோம், டீசர்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து சும்மா கேட்டுட்டே இருப்போம். வீடியோ ரெடி ஆகிட்டான்னு கேட்டுகிட்டே இருந்தோம். அதுக்கு வந்து சும்மா டீசர் ஆட்டு அப்படி தந்துட்டாங்க, ஒரு பாட்டம் போட்டு. அந்த மாதிரி தான். அப்போ இங்கே வந்து இந்த நான் ஏற்கனவே சொன்னே போல் அந்த ஆஃப் சாரி வந்து நான் எடுத்தது. பட்டு வந்து ரெட்டும் பச்சையும். அப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும். இதனாலாம் ஓகே. அந்த மாதிரி இருந்தது. சூப்பராக வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். நான் எடுத்ததில்லை, வீடியோக்காரர் வந்து சூப்பராக எடுத்துக்கிட்டார். ஃபேமிலி ஃப்ரெண்டுனால நமக்கு பெரிய ரிஸ்க் அந்த மாதிரிலாம் கிடையாது. அவரே எல்லாரையும் விட்டு யாரை விட்டு எடுக்கணும், எத்தனை நேரம் எடுக்கணும், எந்த மாதிரி போஸ்ட் கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் சொல்லி அவரே எல்லாமே செய்திருவார். அதனால நமக்கு அதில் வந்து பெரிய கேர் எடுக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அச்சும் ஃபெமியும் விட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோ எடுத்தது, நிறைய ஃபோட்டோஸ் எடுத்ததெல்லாம் நல்லா ஹாப்பியாக இருந்தது. பிள்ளைங்களை வந்து ரொம்ப இன்வால்வ் பண்ணி எடுத்தது அதை விட ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் வந்து இந்த பேனர் தான் அடித்தோம். இந்த ஒன்று தான் அடித்தோம். அதை ஃப்ரெண்டில் வச்சது. அது நிறைய பேர் வந்து இங்கே இதை பார்த்து தான் உள்ளாடியே வந்தாங்க. என்னென்னா
இது வந்து நம்ம மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ளாடி தள்ளி இருக்குது. நிறைய பேர் கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. என்னுடைய ஃபேமிலியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த சைடே வந்துட்டே கிடையாது, எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. அதனால அடுத்த தடவையிலேருந்து இங்கே வைக்காமல் அதுக்கு முன்னாடி மாமனார் வீட்டு பக்கம் போயிட்டோம் அப்படின்னா நம்ம அங்கே மெயின் ரோட்லேயே நம்ம வந்து மண்டபம்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். நாங்களும் கடைசி நேரம்லாம் ரொம்ப டயர்டாகிட்டே நாங்கள் வந்து பந்தியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 5:45 நாங்கள் வச்சுட்டோம். ஏன்னா வெளியூர்லேருந்து வரவங்கலாம் வச்சுருங்க எங்களுக்கு ஊருக்கு போனோம் இப்படியே சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதில் சரின்னிட்டு நேரத்தையே நாங்கள் வச்சுட்டோம். அந்த மாதிரிலாம் நடந்தது. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் வச்சுருக்கேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வாய்ஸ் கொடுக்கறத விட நீங்கள் பார்த்தாலே ரொம்ப நல்லா தான் இருக்கும். இதோட இன்னத்த vlog வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, பை.